அன்பார்ந்த நிலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணும் காணொளி சனிப்பெயர்ச்சி 2025 மேஷ ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். பொதுவாக சனி பகவான் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குற சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் ஒரு ராசிக்கு 7 நாட் சனியோ இல்லை அஷ்டம சனியோ வரும்போது நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து பாடத்தை கற்பித்து பின்னால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குற சனி பகவான் தான் அந்த சனி பயிற்சிக்கான பலன்கள். இதில் மேஷ ராசி எடுத்துக்கொண்டால் மார்ச் 29 இந்த சனி பயிற்சியாக நடக்கிறது. இதில் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வருகிறார். மீனராசிக்கு வரும்போது மேஷத்தில் பொறுத்தவரை மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சியானது விரய சனியாக தான் வருகிறது. விரய சனியாக வரும்போது அதிக கெடுபலனை கொடுக்க மாட்டார். சனி பகவான் மீனத்தில் வரும்போது அவர் விரய சனியாக இருக்கும்போது விரயங்களை அதிக கொடுப்பார். அதாவது பணம் ஒரு வகையில் கொடுத்து அதுக்கான செலவுகளை கொடுப்பார். செலவுகளை மேற்கொள்ளும்போது செலவுகள் எல்லா விதத்துலேயும் செலவுகள் இருக்கிறதுனால நம்ம கையில் இருக்கும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்து கையிருப்பு வைத்து கொண்டிடும். ஏதாவது ஒரு முதலிடத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போட்டு அந்த பணத்தை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். இதுதான் அந்த விரய சனி. விரயம் திடீர் விரயம் ஆகலாம், எது மூலியமாக விரயம் வரலாம், அல்லது நோய்கள் மூலயமாக விரயம் வரதுக்கும், நீண்ட நாள் நோய்கள், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி நிறைய விலைகள் வரும். அதனால் உங்கள் உடம்பை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உடம்புல விஷயத்தில் நல்ல உணவு முறை இருக்குது. நல்ல ஒரு என்றால் இது விரயம் எந்த மூலியத்தினாலும் வரலாம். திடீர் விரயம், செலவு, வண்டி வாகனத்தில் செலவு, சுப செலவுகள் சில பேருக்கு எல்லாம், திடீர் பண நெருக்கடி. ஆக நம்ம ஒரு இடத்துல போய் கேட்டோம்னா அந்த இடத்துல பணம் கிடைக்காது. அதனால் எந்த விதத்துலேயும் இருக்கிற பணத்தை நம் கையிருப்பை ஒரு முதலில் போட்டு இல்லை ஒரு டெபாசிட் போட்டு அதில் ஒரு ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இல்லை மற்ற பேங்க்கில் ஒரு டெபாசிட், இந்தமாதிரி பணத்தை நம்ம சிக்கனமாக இருக்கணும். செலவு பண்ணுறது சில பேர் தண்ணியாக ரொம்ப செலவு பண்ணுவாங்க. நம்ம வந்த வரையில் வட்டு நம்ம செலவு பண்ணியிருக்கலாம் என்றால் உங்களுக்கு நெருக்கடி வரும். பணம் நெருக்கடி மிக மிக இந்த சனிப்பயிற்சியானது விரயத்தை கொடுக்குற சனிப்பயிற்சியாக தான் இருக்கும். அது எந்த காலகட்டத்தில் சுற்றுலூர் ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மேஷராசியாக இருந்தால் நிறைய செலவுகளை நெருக்கடி ஆகும். இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, போயிட்டு ஒரு ஃபோனை வாங்குவாங்க, காஸ்ட்லி ஃபோனை வருவாங்க, அது திடீர்னு தொலைஞ்சிரும். சரிங்களா? இல்லை ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி பைக்கு வாங்க, அந்த பைக்கு தொலைஞ்சிரும். ஆக விரயத்தை நம் கையில் தான் இருக்கிறது. விரயமாக பணத்தை பார்க்கணும். ஒரு 50 வயசுக்கு மேற்கொண்டவங்களுக்கு அதிக செலவு செட்டில்மெண்ட்லாம் ஆகிடுவாங்க. ஆக அந்த வயதை பொறுத்து 2வது சுற்று வரும்போது சனிப்பயிற்சி விரைய சேர்த்து மேஷராசிக்காரர்களுக்கு வயதை பொறுத்து தான் அந்த சனிப்பயிற்சி. ஆக மொத்தத்தில் நம் கையிருப்பை சிக்கனமாக வைத்து அதிக செலவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அதிக கெடுபொருள். ஏனென்றால் 14ஆம் இடத்தில் ராகு பயிற்சி இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு காலத்தில் ராகு பயிற்சி வரப்போகிறது. ஏனென்றால் இந்த முதல் ஒரு 1.5 வருடமானது சனி பயிற்சியான அதிக கெடுபொருள்கள் இருக்காது மேஷராசி பொறுத்தவரை. ஆக நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டென்றால் சனீஸ்வரன் கோயிலுக்கு, அதாவது சிவபெருமான் வரிசலம் சிவஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க சனி பகவானை வழிபட்டு வர வேண்டும். சனி தோறும் எல் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும். முடிந்தவர்களை முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அன்னதானம் பண்ணுங்கள். தர்மத்தின் வழியாக போங்கள். அதர்மத்தின் வழியாக போக சனி பகவான் கெடுதல் கொடுக்க மாட்டால். இதுதான் அந்த சனி பயிற்சி. நன்றி, வணக்கம்.